மாவுல ஒன்று வந்து இது சும்மா தரிசியாக கிடந்தது, மாடு கீடு மேய்ஞ்சிட்டு கிடந்தது. அதை எடுத்து நெல் ஒரு 2 வருஷம் நட்டேன். நெல் ஆள் சம்பளம் இது கட்டலை, அதனால கண்ணுவை போட்டு விட்டது. ஒரு ஏக்கர் மட்டும் நெல் இடத்துக்கு வச்சுருக்கேன். மீதி 5 ஏக்கரும் இந்த பழமரங்கள், எலுமிச்சை, தென்னை எல்லாம் போட்டு விட்டாச்சு. வேறு மரங்கள் போடுறதுக்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு போட்டு விட்டாச்சு. 1 வருஷம் ஆகுது. இன்னும் 2 வருஷம் கழிச்சா தான் காய்ப்பு வந்தப்பறம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே ஒரு பழத்தோட்டமாக நம்ம வந்து பண்ணிட்டு தரிசாக கிடந்த ஒரு இடத்த இன்றைக்கி நம்ம வந்து 1 வருஷத்தில் இப்போ சுற்றி வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். சுமாராகிட்டு அதனால இதில் ரொம்ப இது பண்ணிச்சு. வாங்க முடியாது, அதுமே கிடைக்கும். இந்த பாரி சாத்துக்குடியில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இந்த அம்பேசா காயின் மாதிரி. அதை வச்சு நம்ம அந்த பாரி ரகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நார்மல் சாத்துக்குடிக்கும் பாரி சாத்துக்குடிக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே கிடைக்கும். தென்னங்கன்று ஒரு 400, சரிங்க சார். எலுமிச்சை ஒரு 200, கொய்யா ஒரு 120, நெல்லி ஒரு 120, பிறகு மாங்கன்று, பலாக்கன்று எல்லாம் 10 எண்ணம், பிறகு ஆரஞ்சு, பிறகு பழ வகைகள் இவ்வளவு வச்சிருக்கு. மர வகைகள் தேக்கு ஒரு 1000 கன்று போல வச்சிருக்கு. தென்னை மொத்தம் எத்தனை சார் போட்டிருக்கு? தென்னை 400. இப்போ போட்டு எத்தனை மாதம் சார் ஆகுது? போட்டு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. வளர்ச்சியில் எப்படி சார் இருக்கு? வளர்ச்சி நல்லா இருக்கு. டேமேஜ் செடியெல்லாம் இப்போ 1 வருஷம் வரைக்கும் கரெக்டாக மாற்றி கொடுக்குறோங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை முறையாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். வளர்ச்சி எல்லா செடியுமே நல்லா வந்துருச்சு, காய்களும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு.